வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். சென்னையில் தேமுதிகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். அதிமுகவினருக்கு கண்டனம் தெரிவித்த EVKS இளங்கோவனுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நன்றி. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கனமழை. கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. நாளை மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். சகிப்பின்மை பிரச்சினை குறித்து மக்களவையில் முக்கிய விவாதம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 8 பேர் கைது. நவம்பர் 11ஆம் தேதி சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். சென்னையில் தேமுதிகவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேமுதிக சார்பில் மேற்கு சென்னை மாவட்ட கழக தொண்டர்கள் பொதுமக்களுக்காக மாநகராட்சி துணை ஆணையரிடம் மனு கொடுக்க சென்றபோது அவர்கள் மீது ஆளும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு ஒன்று தாக்குதல் நடத்தியதையும், பாதிக்கப்பட்ட தேமுதிக தொண்டர்களின் மீதே ஆளும் கட்சியினரால் பொய் வழக்கு போடப்பட்டதை கண்டித்தும், அந்த வழக்குகளை வாபஸ் பெற கோரியும் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மீள்வதற்குள் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. அண்மையில் பெய்த கனமழையினால் சென்னை, திருவள்ளூர், கடலூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடானது. இந்நிலையில் மழை நிவாரணப் பணிகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் அண்ணாநகர், சைதாப்பேட்டை, கிண்டி, கோயம்பேடு, வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதேபோல் காஞ்சிபுரம், ஈரோடு, திருவண்ணாமலை, திருவாரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. தொடர் மழையினால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இடையில கொஞ்சம் கேப் விட்டுச்சு 2 நாள். இப்போ மறுபடியும் தொடர்ந்து மழை பெய்யறதுனால வாகனம் ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சாலைகள்லாம் ரொம்ப பழுதாக இருக்குது. தூர்வாத ஒரு காரணம் மழை நீரானது வடிகால் ஆகாமல் அங்கங்கே தேங்கி நிற்குது. இந்த 2-4 நாளில் சாலையை சரி பண்ணியிருக்கலாம், அதை இது வரைக்கும் சரி பண்ணலை. இப்போ இந்த மழை ரொம்ப மோசமாக இருக்குது. வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது, வாகனம் பழுது அடையுது. கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு அந்தமான் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். நேற்று தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கையில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உதயமாகி உள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்வுகளின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். ஏற்கனவே தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் ரமணன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 8 பேரை டிசம்பர் 11ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 8 மீனவர்களை கைது செய்துள்ளனர். இதோடு 4 விசைப்படகுகளையும் அவர்கள் சிறைபிடித்துச் சென்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 8 மீனவர்களும் ஊர்காவல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். மீனவர்கள் அனைவரும் நவம்பர் 11ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே இலங்கை கடற்படையினர் தொடர் அட்டூழியத்தால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவே அச்சமாக இருப்பதாக மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். 9ஆம் தேதி கரை திரும்ப உள்ள ஸ்ரீலங்காவில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடல் தொழிலை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். கடனை வாங்கி படம் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டா நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் என்ன பிழைக்கிறதா இல்லை கடனை கொடுக்கறதா நாங்களும் தண்ணியிலே விழுந்து சாகிறதா? ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும். அரசாங்கம் இந்த கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து மத்திய கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என் பிள்ளையும் போட்டைய கடை கொண்டாந்து ஒப்படைக்கணும். இதுக்குள்ள வழியை நீங்கள் தெரிய வைக்கணும். இல்லைன்னு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பருவநிலை மாநாடு நாளை தொடங்குகிறது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இம்மாநாட்டில் இந்தியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்க உள்ளன. பாரிஸில் IS தீவிரவாதிகளின் தாக்குதலில் 130 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து பருவநிலை உச்சி மாநாட்டிற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளன. பிரான்சில் தனது 2 நாள் பயணத்தின் போது உலகம் வெப்பமயமாதலை எதிர்கொள்வதில் இந்தியாவின் பங்கு குறித்து பிரதமர் மோடி நாளை உரையாற்ற உள்ளார். இதனிடையே இந்த மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் ஒபாமா சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சகிப்பின்மை பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் நாளை விவாதம் நடத்தப்படுகிறது. சமீப காலமாக நாட்டில் சகிப்பின்மை அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் நடைபெற்ற மாட்டிறைச்சி பிரச்சினை, கர்நாடகாவில் கன்னட எழுத்தாளர் கல்புர்கி படுகொலை ஆகியவற்றால் நாட்டில் சகிப்பின்மை அதிகரித்து விட்டதாக கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதுபற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தின. இதனிடையே அண்மையில் பிரபல இந்தி நடிகர் அமீர்கான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறும் உணர்வு தனக்கு தோன்றியிருப்பதாக தெரிவித்ததால் சகிப்பின்மை பிரச்சினை மீண்டும் வெடித்தது. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MP கருணாகரன் மற்றும் காங்கிரஸ் MP வேணுகோபால் ஆகியோர் சகிப்பின்மை குறித்து விதி 193 கீழ் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி சபாநாயகர் சுமித்ரா மகாஜனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்த நோட்டீஸை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து நாடாளுமன்றத்தில் நாளை சகிப்பின்மை பிரச்சினை பற்றி காரசார விவாதம் நடைபெறும் என தெரிகிறது. நாடாளுமன்றத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார். இதையொட்டி ஜல்லிக்கட்டு நடத்தும் ராஜசேகரன் தலைமையிலான குழுவினர் இன்னும் 2 நாட்களில் மத்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தால் பெரிய முன்னேற்றம் காண முடியவில்லை. இந்த ஆண்டு எப்படியாவது ஜல்லிக்கட்டோடு கூடிய பொங்கல் விழாவை தமிழகத்தில் கொண்டாட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆக அதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கின்றோம். ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற குழுவைச் சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய ராஜசேகரனுடைய தலைமையிலே 2 நாட்களுக்குள்ளாக டெல்லி வரை இருக்கின்றார்கள். அவர்களோடு அமைச்சர்களையும் மற்றவர்களையும் சந்திக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உண்மையிலேயே இந்த மசோதா வந்தால் அது ஒரு எல்லாவற்றிற்கும் ஒரு சமமான வாய்ப்பாகவும், அங்கே வியாபார சகோதரர்களுக்கு, வணிக சகோதரர்களுக்கு இது முறைப்படுத்துதல் மற்றும் அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் என்பதையும் மிக தெளிவாக விளக்க வேண்டிய கடமையில்
நாம் இருக்கிறோம். அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காகட்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காகட்டும் இதற்கு ஆதரவு தர வேண்டும். ஏனென்றால் இது நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது என்ற கோரிக்கை நான் வைப்பதில் தவறில்லை. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளம் பாதிப்பு தொடர்பாக அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். விஜயதாரணியின் புகாரை கண்டு அஞ்சப் போவதில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி பிடிக்காமல் தன் மீது சிலர் பொய்யான புகாரை தெரிவித்து வருவதாகவும் கூறினார். மேலும் தன் மீது கொடுத்துள்ள புகாரை சட்ட ரீதியாக சந்திக்க இருப்பதாகவும் இளங்கோவன் தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு விஜயதாரணி கடிதம் அனுப்பியுள்ளது குறித்து பேசிய இளங்கோவன், பத்திரிகையாளர்களிடம் அளித்த விளக்கத்தை கட்சியின் மேலிடத்திலும் அளிக்க தயாராக இருப்பதாக கூறினார். சத்தம் போடாதீர்கள் என்று 2-3 தடவை சொல்லியும் அவர் கேட்காததால் என் அறையை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று நான் சொன்னேன். விட்டு செல்ல முடியாது, நான் இங்கேதான் இருப்பேன் என்று அவர் அமர்ந்தார். அமர்ந்து கொண்டு திருப்பவும் சத்தம் போட ஆரம்பித்தார். நான் அவரை அறையை விட்டு வெளியே போங்கள் என்று சொன்ன நான் இது சரி வராது என்று நினைத்து நான் அறையை விட்டு வெளியே சென்று விட்டேன். இதுதான் நடந்தது. என்னுடைய நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கின்றது. அதிகமாக கட்சி தோழர்களை நான் சந்திக்கின்றேன். சோர்ந்து கிடந்த தோழர்கள் இன்றைக்கு உற்சாகமாக இருக்கின்றார்கள். அதனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 தலைவர்களுக்கு ஏதோ அதை பிடிக்காத காரணத்தால் அவர்கள் செய்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். எனக்கு அவர்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையில் தொண்டர்களோடு நான் இருக்கின்றேன் என்பதே எனக்கு மிகப்பெரிய பெருமை. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஹாட்ரிக் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ள இந்தியாவின் PV சிந்துவுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சீனாவில் நடைபெற்ற மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் தொடரை 3வது முறையாக கைப்பற்றி இந்திய வீராங்கனை PV சிந்து ஹாட்ரிக் சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் PV சிந்துக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முகநூலில் பாராட்டு தெரிவித்துள்ளதோடு அவருக்கு வாழ்த்தும் கூறியுள்ளார். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை சிந்து நிரூபித்துள்ளதாக கேப்டன் புகழாரம் சூட்டியுள்ளார். தொடர்ந்து பல போட்டிகளில் பட்டம் வென்று இந்தியாவின் புகழை உலகளவில் நிலைநாட்ட வேண்டும் என்று முகநூலில் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு இன்று ஆய்வு. மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை தாக்கல். கரூர் அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை கண்டித்து சாலை மறியல். வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு இன்று ஆய்வு மேற்கொண்டது. கனமழையால் பாதிக்கப்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட தமிழகம் வந்த மத்திய குழு கடந்த 3 நாட்களாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டது. இந்நிலையில் பிரசாத் தலைமையிலான 9 பேர் கொண்ட மத்திய குழு இன்று 4வது நாளாக புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொண்டது. அங்கு மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்ட மத்திய குழுவிடம் விவசாயிகள் சரமாரி புகார் தெரிவித்தனர். மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் பாதிப்பு குறித்து மத்திய குழுவிடம் விவசாயிகள் விளக்கினர். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட வெற்றிலை மற்றும் மல்லிகை தோட்டங்களையும் மத்திய குழு பார்வையிட்டது. Senior officers of the administration led by Chief Secretary of Pondicherry were all there. And we were told about the extensive damage that was caused by these unfortunate rains and floods. But we will continue to do so after this. We will conduct an in-depth assessment of the damage done, looking at various aspects of the damage like damage to houses, damage to infrastructure, loss of lives that has been caused, human lives and also animal lives. புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த ஆய்வை இன்று நிறைவு செய்த மத்திய குழு விரைவில் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது.
கரூர் அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள பல்வேறு இடங்களில் ஆளும் கட்சியினர் சட்டவிரோதமாக மணல் திருடி வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அங்கு விவசாயம் கேள்விக்குறியாக உள்ளது. இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள மணல் குவாரிகளை முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமான அளவில் அதிமுக உள்ளூர் எம்பி எம்எல்ஏ அரசாங்கங்களுக்கு பங்கு என்பது இருக்கிறது. போலீஸ் அதிகாரிகள் உதவியுடனே போலீஸ் பாதுகாப்புடனே இந்த கொலை என்பது நடந்து வருகிறது. எங்கள் ஜனநாயக போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததில் 2 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். சென்னை திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலில் 73 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறும். 73 ஆண்டுகளுக்கு பின் தற்போது 46 லட்சம் ரூபாய் செலவில் புதிய தேர் செய்யப்பட்டுள்ளது. இலுப்பை மற்றும் தேக்கு மரங்களால் வடிவமைத்த இந்த தேர் 42 அடி உயரம் கொண்டதாக அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த தேரின் வெள்ளோட்டம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரத்தி 1941 வருஷம் நின்ன தேர் இழுத்த தேரை இந்த வருஷம் 2015 74 வருஷம் கழிச்சு 3வது தலைமுறையா எங்களுக்கு இந்த பிராப்தம் கிடைச்சிருக்கு. சன்னதி தெருவில் புறப்பட்டு டிஎச் சாலை, தெற்கு, மேற்கு மற்றும் வடக்கு மாட வீதிகள் வழியாக வந்து மீண்டும் சன்னதி தெருவில் உள்ள நிலைக்கு தேர் வந்து சேர்ந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழகத்தில் எந்த கட்சி தலைவர்களும் செய்யாததை கேப்டன் விஜயகாந்த் தனது சொந்த பணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக திமுகவில் இருந்து விலகி தேமுதிகவில் இணைந்த அக்கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தேமுதிகவில் இணையும் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகர மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கிச்சிபாளையம் பகுதி செயலாளர் விஜய் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு திமுகவில் இருந்து விலகி தேமுதிகவில் இணைந்த 100க்கும் மேற்பட்டோரை வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உதகையில் நிலவி வரும் ரம்யமான சூழலை சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வருகின்றனர். இன்று விடுமுறை நாள் என்பதால் உதகை ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, தாவரவியல் பூங்கா என அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மிதமான வெயில் மற்றும் குளிர்ந்த காற்றுடன் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் உள்ள வண்ண மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். ஊட்டி கிளைமேட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்தால் சுற்றி பார்த்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்ல சில் கிளைமேட். இங்கே கார்டன், குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான இதமான இடமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நினைக்கிறோம். தர்மபுரி அருகே மக்களுக்காக மக்கள் பணி என்ற மகத்தான திட்டத்தின் மூலம் ஏழை மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு தேமுதிக சார்பில் பெட்டிக்கடை வைத்துக் கொடுக்கப்பட்டது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வருகிறார்.
இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் ஒன்றியத்திற்குட்பட்ட நாகனம்பட்டி கிராமத்தில் ஏழை மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு தேமுதிக சார்பில் புதிதாக பெட்டிக்கடை வைத்துக் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் மருத்துவர் இளங்கோவன், தர்மபுரி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் மாவட்ட கழக பொருளாளர் அவைத் தலைவர் உட்பட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை அருகே இறந்தவரின் உடலுடன் 4 நாட்கள் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அரசு ஊழியர்களே உடலை அடக்கம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள திருநாள் கொண்டச்சேரி கிராமத்தில் மயான பாதை இல்லாததால் அங்கு வசிக்கும் தலித் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த 26ஆம் தேதி அப்பகுதியைச் சேர்ந்த குஞ்சம்மாள் என்பவர் இறந்துள்ளார். அவரை அடக்கம் செய்வதற்கு மற்ற சமூகத்தின் தெருவழியாக அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து தங்கள் சமூகத்தினருக்கு மயான பாதை அமைத்து தரும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி இறந்த உடலுடன் அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருக்கும் வகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை ஊழியர்களே குஞ்சம்மாளின் உடலை கடலாழி ஆற்றங்கரையில் அடக்கம் செய்தனர். இறந்து போய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு 4 நாள் ஆயிட்டுங்க. நாங்கள் அடக்கம் பண்ணுறதுக்கு எங்கள் ஊரில் சுடுகாட்டு பாதை கிடையாது. சுடுகாட்டு பாதை கிடையாதுனாக்கா 4 பீரியடாக இந்த ஊரில் விஜிகே செந்தில்நாத் தான் அதிமுக பிரசிடென்ட். அவர் தான் பலமுறை கலெக்டர் எங்கள்கிட்ட நான் கலெக்டர் போய் மனு கொடுத்து எங்களுக்கு இதுமாரி நிரந்தரமாக மயான பாதை மயான சாலை தெருவுக்கான சாலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை கூப்பிட்டு சொன்னோம். பல முறை எங்களுக்கு ஒரு 14 முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். கலெக்டர் 2 மாதத்தில் பண்ணி கொடுத்துட்றேன், 1 மாதத்தில் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. இது நீடிச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து வெளியேறதுக்கான ஒரு நிலைமை கட்டாயமாக வரும். நாங்கள் அதில் மாறுறதுங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவோடு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அரசு சீக்கிரமாக சொல்லணும். உதகையில் பீட்ரூட் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் உட்பட பல்வேறு வகையான மலை காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது பீட்ரூட் சாகுபடியில் உதகை விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் சந்தையில் 1 கிலோ பீட்ரூட் 35 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வந்துங்க அதிகமாக உருளைக்கிழங்கு தான் இங்கே பயிரிடுவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தோன்னா சரி கொஞ்சம் பீட்ரூட் போடலான்னு சொல்லி போட்டோங்க. ஆரம்பத்தில் நல்லா பயிரெலாம் நல்லா வந்ததுங்க. இப்போ 1 மாதமாக மழை அதிகமாக பெய்யறதுனால கொஞ்சம் மகசூல் கம்மியாக இருக்குங்க. ஆனால் மகசூல் குறைஞ்சாலும் ஆனால் விலை அதிகமாக இருக்குது. இப்போ 30-35 ரூபா வரைக்கும் போகுதுங்க. இங்கு அறுவடை செய்யப்படும் பீட்ரூட் உதகை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிதம்பரம் அருகே வெள்ள நிவாரணப் பொருட்கள் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மேல் அனுப்பப்பட்டு கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் சிறுபான்மையின மக்கள் அதிகம் வசிக்கும் பின்னாத்தூர் கிராமத்திலும் மழை நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. எந்த வகையான நிவாரணமும் கிடைக்கல. பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. வீடு பெரும்பாலான வீடு மாடி வீடு போல இருந்தாலும் கூட மாடி வீடு ஃபுல்லாவே தண்ணி, சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு. சில வீடு மேல இருந்த கூரைகள் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. எங்களுக்கு எந்த நிவாரணம் இல்லை அப்படிங்கும் போது ஒரு நிராசை எங்களுக்கு மட்டும் கடுமையான ஒரு வேதனையாகவும் இருக்கு. எல்லாம் பார்க்கும்போது எங்களை மட்டும் வேணும்னே ஒதுக்கி விட்டாங்களோ, சிறுபான்மை மக்கள் அப்படிங்கறதுக்காண்டி ஒதுக்கி விட்டாங்களோன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. நகரின் இருவேறு பகுதிகளில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டங்களினால் கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்திய அரசு அறிவித்துள்ள குளச்சல் வர்த்தக துறைமுக திட்டம் மீனவர்களை பாதிக்கும் வகையில் இருந்தால் அதனை உடனடியாக கைவிட வேண்டும் என குமரி மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட மீனவர் கூட்டுறவு இணையம் என்ற அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் சகாயம், குளச்சல் வர்த்தக துறைமுக திட்டம் அங்கு வாழும் மீனவர்களை எந்த வகையிலும் பாதிக்காமல் இருப்பதற்கு மத்திய அரசு உடனடியாக மீனவ பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அத்திட்டம் மீனவர்களை பாதிக்குமே ஆனால் அதனை உடனடியாக நிறுத்திவிட்டு மாற்று வழி ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். வெள்ளை அறிக்கையை மத்தியில் அரசு
வெளியிட வேண்டும் என்று பல்வேறு பகுதி கடற்கரை கிராம மக்கள் வலியுறுத்திய பிறகும் இதுவரையிலும் எந்தவித பதிலும் அளிக்காமல் மௌனம் சாதிக்கிறது. கடற்கரையில் வாழும் அனைத்து மீனவ மக்கள் மற்றும் மீனவ கூட்டச்சங்கங்கள் ஒருங்கிணைத்து மிக பெரிய அளவில் சுமார் 1 லட்சம் மீனவர்களை ஒன்று திரட்டி மீனவர் தினமான டிசம்பர் 26ஆம் தேதி பெரிய அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவரை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். குமரி மாவட்டத்தில் மீன்வள கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் எனவும் சகாயம் அப்போது கேட்டுக்கொண்டார். நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்றது ஆஸ்திரேலியா. செய்திகள் தொடர்கின்றன. நியூசிலாந்திற்கு எதிரான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை வென்றுள்ளது. கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக பகல் இரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியாக அடிலேடில் நடைபெற்ற இப்போட்டியில் நியூசிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 202 ரன்களும் ஆஸ்திரேலியா 224 ரன்களும் எடுத்தன. இதனைத் தொடர்ந்து தனது இன்னிங்ஸை ஆடிய நியூசிலாந்து அணி 208 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலிய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய ஹேசில்வுட் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 186 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எரிய இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 51 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. Australia have won the first ever day. இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 2-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.